எனக்கு ஒரு எந்த வேலைக்கு போனாலும் விளங்கலை, தொழில் ஆரம்பிச்சாலும் இழுத்து முடிக்குது அப்படின்னும் போது இந்த பரிகாரம் பண்ணுப்பா, ஏதோ ஒன்று ஜீவனத்தையாவது ஓட்டிக்கலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்களேன், மக்கள் பிழைச்சிக்கிட்டோம். கண்டிப்பா மக்கள் நல்லாவே பிழைச்சிக்கிட்டு இல்லை, எல்லாருக்கும் இது ஒரு ரொம்ப யூஸாக தான் இருக்குது. எப்படின்னா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் வெற்றிலை மாலை சாத்தலாம். எப்படின்னா எத்தனை வாரம் சாத்தலாம் அப்படின்னா அவங்களுக்கு விருப்பப்பட்ட வாரம், ஆனால் அதிகபட்சம் 7 வாரம் சாத்தலாம், புரியுதுங்களா? 27 வாரம் சாத்தலாம், 9 வாரம் சாத்தலாம், இந்த மாதிரி 108 வாரம் சாத்தலாம். இந்த சனிக்கிழமை அன்னைக்கு போய் இந்த வெற்றிலை மாலை ஆஞ்சநேயர் சாத்தணும். அல்லது வெண்ணெய் காப்பு சாத்தினாலும் இன்னும் நல்ல ஸ்பெஷலு. அவங்களுக்கு எப்படியாவது ஏதாவது ஒரு ஜீவனத்திலேயாவது அவங்களுக்கு வருமானம் வந்து அவங்க காலத்தை ஓட்டிக்கலாம், புரியுதுங்களா? அவங்க ஜீவனம் நடத்திக்கலாம். இந்த மாதிரி சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறது மிகவும் நல்லது. நான் சனிக்கிழமை ஆஞ்சநேயரை பிடிச்சிக்கிட்டா தொழில் விருத்தியாகும், நல்ல லாபமும் வரும், எப்படியாவது ஒரு வாழ்க்கை ஜீவனம் ஆயிரும். ஆனா பெரும்பாலும் எல்லாரும் முருகனை தானே பிடிக்க சொல்லுவாங்க, நீங்க வித்தியாசமா ஆஞ்சநேயரை பிடிக்க சொல்றீங்க. ஆமா, தொழில் நிஜமாதான். தொழில் வெற்றிக்கு வந்து வெற்றிலை மாலை ஆஞ்சநேயருக்கு சாத்தினா தொழில் வெற்றி அடையும். வெற்றிலை மாலை என்பதே வெற்றிக்கு தான்.